குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களோட நான் படித்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக் பற்றின பயனுள்ள தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புக் வந்து ரோண்டா ஃபைன் அப்படிங்கிறவர் எழுதின த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கோட தமிழாக்கம். தமிழில் வந்து ரகசியம் அப்படின்னு பேரு PSV குமாரசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. நமக்கு வாழ்நாள் முழுக்க அன்பும் ஆனந்தமும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காகவே எழுதியிருக்காங்க. இதுல பணம் எப்படி கிடைக்கும், உறவு எப்படி மேம்படும், ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி, உலகத்துக்கான ரகசியம், நமக்கான ரகசியம், வாழ்க்கைக்கான ரகசியம் அப்படின்னு 6 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. இங்க ரகசியம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதி தான். நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்மளை நோக்கி இழுக்கிறது நம்ம மட்டும்தாங்க. நம்மளோட மன கண்ணுல ஏதாவது ஒன்ன பார்க்க முடியும் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. மன ஆற்றலோட துடிப்புகள் தான் இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் அபரிமிதமா இருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கற்பனை பண்ணிக்கும் போது அந்த விஷயத்தை கண்டிப்பா நம்மளால ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால எப்பவுமே நல்ல விஷயத்தையே கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கறத பத்தி தான் அதிகமா சிந்திக்கிறோம். இந்த ஈர்ப்பு விதிக்கு வந்து நல்லது கெட்டது அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்துறது தான் அந்த ஈர்ப்பு விதியோட வேலை. நம்ம எப்பவுமே மற்றவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலோ இல்ல மற்றவங்க குறை சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தாலோ நம்மளுடைய கவனம் முழுக்க அதுல தாங்க இருக்கும். அப்போ இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணும் அப்படின்னா இதே மாதிரி குறை இருக்கிற மாதிரியே இன்னும் பல சூழல்களை உருவாக்கி வச்சுடுமா. அதனால சிந்திக்கும் விதத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதையே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை எல்லாம் இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லி சினிமால டயலாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் இனிமே நம்மளோட எண்ணங்களை யோசிச்சு தேர்ந்தெடுக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கைய கண்டிப்பா மாத்திக்க முடியும். விடிவே இல்லாத சூழல் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சோ இல்லையோ, ஆனா இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வருதுங்க. சோ நம்மளுடைய விருப்பங்கள் பத்தி தீர்மானமா சிந்திச்சு நம்மளுடைய மொத்த வாழ்க்கையையும் நம்மளுடைய மனசை கொண்டே உருவாக்கும் ஆற்றல் நம்மளுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தியானத்துடைய சக்தி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா புரியும். நம்மளுடைய எண்ணங்கள் பத்தி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா தியானம் பண்ணும்போது நானே என்னுடைய எண்ணங்களின் எஜமானன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது மூலமா ஒரு மகத்தான பதிவு நம்மளுக்குள்ள பதிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்னவா ஆகணும், எதை அடையணும் அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிக்க சொல்றாங்க. அதுக்கான எண்ணங்களை எல்லாம் யோசிக்க சொல்றாங்க. அப்போ நம்ம வடிவமைச்ச பதிப்பு என்னவோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களுக்கு காந்த சக்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு குறிப்பிட்ட அலைவரிசையும் இருக்கும். நம்ம ஒரு எண்ணத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும். அப்போ அது கூட ஒத்து போற அதே அலைவரிசையில இருக்கிற எல்லா விஷயங்களும் காந்தம் மாதிரி ஈர்க்கப்படும். அப்போ நம்ம அனுப்பின எண்ணங்கள் எல்லாம் அனுப்பிச்ச நம்மளுக்கே திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த எண்ணங்களுக்குடைய மூலம் நம்மளே தான். எந்த விஷயத்தையுமே நம்ம நல்லா உணர்றோமா இல்ல மோசமா உணர்றோமா அப்படிங்கிறது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை கூட உணர்ந்துக்கிறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை நாமளே நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு நாள் முழுக்க கூட கேட்டுக்கலாம். அப்படி கேட்கும்போது நம்மளுடைய உணர்வுகள் பத்தின ஒரு கம்ப்ளீட்டான புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். சோ நல்ல உணர்வுகள் எதுல கிடைக்குதோ அதை பத்தி மட்டுமே சிந்திக்கிறது நல்லது. ஒரு நல்ல சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் போது மோசமான உணர்வுகள் நம்மளுக்கு உணர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறதுக்கான முகூர்த்த நேரம் குடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தமாம். சோ மோசமான உணர்வுகள் தலை தூக்கும் போதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர்ற அறிவிப்புகளை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விரும்புற எதை வேண்டுமானாலும் மாத்துறதுக்கான சக்தி நமக்குள்ளேயே குடியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுடைய உணர்வுகளை நம்ம தான் உணர முடியும். நம்மளுடைய எண்ணங்கள்னால நம்ம மற்றவங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தீங்கா முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரகசியத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம வாழ்க்கை மாயாஜால வாழ்க்கையா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு உணர்வு தான் நம்ம வெளிப்படுத்துறதுலேயே மிக உயர்ந்த அலைவரிசை அப்படின்னும் எவ்வளவு அதிகமான அன்பை உணர்ந்து வெளிப்படுத்துறோமோ அவ்வளவு அதிகமான சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சில பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. இனி இந்த ரகசியத்தை எப்படி யூஸ்
யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலாவுதீனம் அற்புத விளக்கும் கதை இருக்கு இல்லைங்களா, தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு அந்த பூதம் சொல்லும். ஈர்ப்பு விதியத்தான் இங்க அந்த பூதம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ நம்ம எதை சிந்திக்கிறோமோ உடனே அந்த பூதம் தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகளை அப்படியே எடுத்துக்கும். அதை நிறைவேற்றுறதுக்காக மக்கள், சந்தர்ப்பங்கள், நிகழ்ச்சிகள் மூலமா பிரபஞ்சத்தை நம்மளுக்கு சாதகமா அந்த பூதம் இயக்கி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நம்ம கண்டிப்பா தெளிவா இருக்கணும். அதை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தணும். நம்மளுடைய எண்ணத்துக்கு பிரபஞ்சம் கண்டிப்பா விடை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிரபஞ்சத்தை ஒரு பொருள் பட்டியல் மாதிரி நினைச்சிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற டோட்டல் லிஸ்டையும் சப்மிட் பண்ணிடலாம். லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே கேட்ட அந்த பொருள் நம்மளுடையதா ஆகிடுச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அதை அப்படியே ஃபீல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றியும் சொல்லி முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவே தாங்க. பணம் வேணுமா, எவ்வளவு பணம் வேணுமோ அதை இமேஜின் பண்ணிட்டு அதை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிடணும். ஆரோக்கியமா இருக்கணுமா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முழுமையா அப்படி நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிடணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி டோட்டலா லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் ஆயிட்டு அதை ஃபீல் பண்ணின முழு சந்தோஷத்தோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிடணும். அவ்வளவுதாங்க. மற்றபடி எல்லாமே பிரபஞ்சமே பார்த்துக்கும். சரிங்களா? இது இந்த புக்கை படிச்சு எனக்கு கிடைச்ச விஷயம். நீங்களும் இந்த புக்கை படிச்சு உங்களுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.